சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. பேண்டமிக் முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய குழந்தைங்க கையில் மொபைல் கிடையாது. அப்போ அதுக்கு வேறு வழியே இல்லாமல் அந்த குழந்தைங்க கையில் கொடுத்தது மறுபடியும் நம்மளால் வாங்க முடியும். என்ன நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு அப்பா சொல்லுவார், அம்மா கேள்வி கேட்பாங்க, பையன் ஸ்கூலில் என்ன நினச்சுன்னு சொல்லுவான், அக்கா வந்து அவங்க போன இடத்துல என்ன நினச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படியே எல்லாரும் பேசிகிட்டே சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அது இல்லை. ஆனால் சார் இதில் பேரண்ட்ஸ் வருவாங்க, ஆனால் பேரண்ட்ஸோட டோன் எப்படி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நான் வந்தோடனே அக்யூஸ் பண்ணுவாங்களா குழந்தைங்க கேட்க மாட்டாங்க சார். சாமி ஆடிட்டுலாம் போய் சொல்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க நிறையா பேர். என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது, என் பிள்ளைய எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு. இந்த கார் கவுன்சிலிங் அதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? காரில் போனால் பேசலாம் அப்படின்னு. நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் எப்போ வெளியே வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாங் டிரைவ் போங்க, ஒரு டூர் போங்க, உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அங்கே வெளியே வந்துடும். இந்த குழந்தை அந்த வயசில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சதே பெருசு. 16-17 வயசில் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு பிஸ்னஸ்ஸு அப்புறம் அந்த வயசுலேயே ஏதோ பேசியிருக்கிறாங்க. ஆஸ் யூஸ்வல் பேரண்ட்ஸுடைய ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு போய் சேர்க்க போன ஒரே நாளில் அந்த பையன் அந்த ஸ்கூலை விட்டு ஓடி வந்தான். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் எதுக்காக சார் நீங்கள் வந்து ஸ்மைலி வச்சுருக்கீங்க அப்படி என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஒருவேளை நானே மறந்துட்டாலும் என் முகத்தில் அப்பப்போ இது ஞாபகப்படுத்திட்டா இருக்கேன், சரிடா இந்த உலகத்தை சிரிக்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். டீனேஜ் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய மனரீதியான பிரச்சனைகள் குறித்தும் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கான தீர்வுகள் குறித்தும் நம்மிடையே கலந்துரையாடிட்டு இருக்காரு டீனேஜ் கவுன்சிலர் திரு குமார் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். கவுன்சிலிங்கில் நிறையா கேட்டகரிஸ் கேள்விப்பட்டிருக்கோம் சார். பேரண்டிங் கவுன்சிலிங் இருக்குது, பெண்களுக்கு தனியாக கவுன்சிலிங் இருக்குது, அந்த மாதிரி பல கவுன்சிலிங் இருக்கிற சமயத்தில் நீங்கள் ப்ரைமரியாக வந்து டீனேஜ் பசங்களுக்கு கவுன்சிலிங் அதிகமாக கொடுக்குறீங்க. நீங்கள் எதற்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன சார்? நீங்கள் சொன்ன மாதிரி தான், கவுன்சிலிங்கில் நிறையா ஏரியா இருக்குது. எல்லாருமே இந்த நீங்கள் சொல்லக்கூடிய பேரண்டிங் கவுன்சிலிங் ஆகட்டும், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் எதுக்கோ வர்றாங்க அப்படின்னாலுமே அதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கம் ஒன்று வந்திருக்குது, ஏதோ ஒரு அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் வருவாங்க அப்படின்ற மாதிரியான பார்வை எனக்கு உண்டு. அப்போ அதை ஆரம்பத்திலே அதை அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, ஆரம்பத்திலே அதை வந்து சரியாக அதை செஞ்சிட்டோம்னா இன்னும் அழகாக இருக்குமே. ஏன்னா நம்ம சொல்கிறது அந்த பையன் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம பார்வையெல்லாம் ப்ளேமிங்லேயே வச்சுருக்குறோம். அதை மாற்றி என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் யோசித்த பொழுது, எல்லாருக்கும் தேவையான ஒரு ஏரியா, எல்லாருமே கடந்து வந்த ஒரு ஏரியா, எல்லாருமே கடக்க போகிற ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த டீனேஜ். இதை தாண்டி வராமல் யாரும் இருக்க முடியாது. அதில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு இடத்துல மனத்தாங்களாக அதை பிடிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. அப்போ அங்கே தானே தேவை இருக்குது. எங்கே தேவையோ அங்கே தானே அதற்கான விளைவுகளை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். ஒரு எனக்கு கையில் ஏதோ ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்றதுக்காக இந்த கையை விட்டுட்டு இந்த கையில் நான் போய் ஆப்ரேஷன் பண்ண முடியாது இல்லையா? அப்போ எங்கே புண்ணு வந்திருக்குதோ எனக்கு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சிந்தித்தேன். அதனால தான் மெயினாக வந்து டீனேஜ்ன்றதை கையில் எடுத்தேன். ஓகே. ஸோ நீங்கள் என்ன இயரில் வந்தீங்க சார் இந்த டீனேஜ் கவுன்சிலிங்குள்ளே? என்எல்பி அப்படின்ற இந்த ஒரு பயணம் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. ஜெய்சாருடைய ஸ்டூடெண்ட் தான் நான். அவங்க கூட நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தது 2017 சார் இருக்கிறேன். க்ளோஸ் டு ஒரு 8 இயர்ஸ் பக்கம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க சார். அந்த 2017 அப்போது டீனேஜ் பசங்க பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க இல்லையா? அந்த காலத்தில் சந்தித்த பிரச்சனைகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்க தனிக்கூடிய பிரச்சனைகளுக்கும் என்ன வித்தியாசம், என்னென்ன பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? 2017 அப்படின்றத இன்னும் கூட கொஞ்சம் அப்படி கொண்டு வந்தோம்னா 2020 கூட வச்சுக்கலாம். 19-20 காலகட்டம். ஏன் அதை நான் எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் பேண்டமிக் சிச்சுவேஷன் உள்ள வருது. அப்போ இந்த பேண்டமிக்கு முன்னாடி பேண்டமிக் பின்னாடின்னு நம்ம இந்த பிரச்சனையில் மெயினான நான் பார்க்குற விஷயத்த எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பேண்டமிக் முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய குழந்தைங்க கையில் மொபைல் கிடையாது. மொபைல் எப்போயாவது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பேண்டமிக் டயத்தில் என்ன பண்ண வேண்டியதுன்னா, ரொம்ப சாதாரணமான ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கையில் கூட மொபைல் கொடுக்க வேண்டிய அத்தியாவசியமான ஒரு விஷயமாக அது மாறிடுச்சு. ஸ்மார்ட் கிளாஸாக மாறினது, ஸ்மார்ட் கிளாஸ் போயிடுச்சு, ஆன்லைன் கிளாஸஸ் வர. அப்போ அதுக்கு வேறு வழியே இல்லாமல் அந்த குழந்தைங்க கையில் கொடுத்தது மறுபடியும் நம்மளால் வாங்க முடியல. கொடுக்க முடிந்த நம்மளால் மறுபடியும் அதை வாங்க முடியலை.
இதை இன்றைக்கி நான் பார்க்குற ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக நான் பார்க்குறேன் டீனேஜர்ஸ்க்கு. அது உளவியலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் அவங்க ரொம்பவே அதில் வந்து அவங்க தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை, அந்த சேலஞ்சான ஒரு விஷயம் அவங்களுக்கு இன்னைக்கும் இப்பைக்கும் முக்கியமானதாக நான் அதை பார்க்குறேன். சார், இப்போ உங்களோட ஃபீல்டில் உங்களுக்குன்னு சில சவால்கள் இருக்குல்ல. இப்போ எக்ஸ்டர்னலாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த பர்டிகுலர் சேலஞ்சை சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு இந்த புதுசாக ஒரு ஃபீல்டில் வரும், இந்த ஃபீல்டு 2017 வந்திருப்பீங்க, உங்களுக்கு இந்த சவால்கள் இருக்கும். அந்த சவால்களை சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அப்போ இருந்தால் கூட சவால்களும் இப்போ இருக்கக்கூடிய சவால்களும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி மாறுதல் இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இப்போ எதுனா அதிகமாக சவால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கவுன்சிலிங் வந்து ரொம்ப சவாலாக இருந்தது, அந்த பிரச்சனையை தீர்க்க வைக்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்ன மன ரீதியாக பாதிச்சது அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பிரச்சனைகள் இப்போ குறிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல வந்து நான் வர்றப்ப நான் பார்த்த சவால், அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய நான் சந்தித்த சவால், இப்படி எடுக்கும்போது முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு குழந்தைங்க நான் சொல்கிறது டீனேஜர்ஸ், அவங்களுக்கு நாம் வந்து ஒரு விஷயம் சொன்னோம்னா அதை கவனிப்பாங்க. அதுபடி நடப்பாங்களா இல்லையான்றது அப்புறம், முதல்ல கவனிப்பாங்க. என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு கவனிப்பாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அதுவே குறைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அதற்கும் காரணம் மொபைல் அடிக்ஷன். இல்லை, ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களா சார் குழந்தைங்கள்ட்ட? ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு பேரண்ட்ஸ் டைம் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. அது வந்து அடுத்த விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து வீட்டுக்கு அப்பா வர்றாங்க, அம்மா வர்றாங்க, எல்லாம் 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்டாக இருக்கிறாங்க, வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வெளியில் வேலை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் வீட்லேயும் போய் அவங்க வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது அவங்களுக்கு. கிச்சனுக்கு போயிடுறாங்க. அப்பா வர்றாரு, வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ என்னையவே எடுத்துக்கங்களேன், நான் வெளியில் ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் போயிட்டு வந்தாலும் மறுபடியும் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஆன்லைனில் ஒரு கவுன்சிலிங் இருக்கலாம். இப்போ மறுபடியும் நான் அதில் உட்கார வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ 2 பேருமே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போயிடும். அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க கையில் மொபைலையும் கொடுத்துட்டோம். அவங்க ஏதோ பண்ணும்போது நம்மளுடைய இது என்னாச்சு, இப்போ வேலை முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, நம்ம இப்போ போய் குழந்தைகிட்ட போய் என்னப்பா அப்படின்னு பேசுகிறோம்னா அவங்களுடைய அப்போ முழு இது கான்சன்ட்ரேஷன் எங்கே போயாச்சு, மொபைலுக்கு போயாச்சு. அவங்க நம்மளை வந்து லிசன் பண்ணுறதே கம்மியாயிடுச்சு. இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நான் சொல்கிறது நம்ம தான். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரத்தை ஒதுக்கணும். குழந்தைங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே குழந்தைங்களோட பேசுகிறதே இல்லை. என்னைக்கு குழந்தைங்களோட நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ, அதற்கு நேரம் ஒதுக்குறோமோ, அந்த நேரம் வந்து பிரைம் டைமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கான நேரத்தை குழந்தைகளுக்காக மட்டும். அப்பையும் போய் நீ என்ன படிக்கிற, ஏது படிக்கிற, ஏன் மார்க் இவ்வளோ குறைஞ்சது, எங்க ப்ரோக்ரஸ் கிடைங்க, அந்த நேரமே ப்ரெஷர் ஆகிடக்கூடாது சார். அடடா காமன் நேரம் பேசணுமா, இது காமன் நேரத்தில் இன்னொரு வேலை பார்த்துலாமேன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பாதிப்பாயிடும். நிச்சயமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தை அந்த குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி, அவங்க சந்தோஷமாக எப்பயுமே நாளைக்கு இந்த நேரம் எப்படா வரும் காத்திருக்க மாதிரியான ஒரு நிலைமையை அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நிச்சயம் இந்த பேசக்கூடிய வாய்ப்புகள் இயல்பாகவே வர ஆரம்பிக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒன்றா உட்காந்து ஒரு ஃபேமிலியில். இன்றைக்கி அது குறைவாகிடுச்சு. அப்படி ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. என்ன நடந்துச்சு இன்றைக்கி அப்படின்னு அப்பா சொல்லுவார், அம்மா கேள்வி கேட்பாங்க, பையன் ஸ்கூலில் என்ன நினச்சின்னு சொல்லுவான், அக்கா வந்து அவங்க போன இடத்துல என்ன நினச்சின்னு சொல்லுவாங்க. இப்படியே எல்லோரும் பேசிகிட்டே சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி இண்டிவிஜுவல் ஃபேமிலியாகி அது அப்படியே குறைஞ்சு நானோ ஃபேமிலியாகி இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலியாக அப்படி போயாச்சு. அப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி உட்கார்ந்துக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையில் செய்கிறாங்களே தவிர குடும்பமாக இணைந்து பேசி சந்தோஷித்து அந்த இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கவுன்சிலினுடைய தேவைகள் அதிகமாகிட்டே போகுது. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கவுன்சிலிங் கொடுக்குறீங்க சார்? இதை வந்து இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதும் இருக்குது. நான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 4 கவுன்சிலிங் கொடுத்தது. சார், இதில் குறிப்பாக டீனேஜ் கவுன்சிலிங் கொடுக்கும்போது என்னென்ன பிரச்சனைகளுக்காக டீனேஜ் பசங்க இப்போ அதிகமாக வர்றதா பார்க்குறீங்க? என்கிட்ட வந்த ஒரு விஷயத்தையே நான் மெயினான ஒரு விஷயத்த சொல்கிறேனே. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங்காக பேரண்ட்ஸ் என்னையை தேடி வர்றாங்க. பேரண்ட்ஸ் தான் எப்பயுமே வருவாங்க. இந்த டீனேஜ் கவுன்சிலர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இதுக்கு நம்ம கவுன்சிலர்கிட்ட போகும் தோன்றதே கம்மி.
ஆனா சார் இதுல பேரண்ட்ஸ் வருவாங்க. ஆனா பேரண்ட்ஸோட டோன் எப்படி தெரிஞ்சுக்க விரும்புறேன் நான். வந்தோடனே அக்யூஸ் பண்ணுவாங்களா குழந்தைங்க, இது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சார். இல்ல குழந்தைங்க எதையுமே கேட்க மாட்டேன்றான் சார் இவனை கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி ஆக்கணும் அப்படின்னு தான் வருவாங்க. நான் சொல்ற மாதிரி அப்ப என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படி ஒருத்தவங்க ஒரு பேரண்ட் வந்தாங்க. வந்த உடனே என்கிட்ட வந்துட்டு சார் இந்த மாதிரி என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் எனக்குமான இடைவெளி வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. படிக்கக்கூடிய பொண்ணு தான், ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து படிக்க மாட்டேன்றாங்க. கூட இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சி அவங்கெல்லாம் பேசினாலும் இவங்க பேசுறதில்ல, தனிமையிலேயும் இல்லை. அவங்க இந்த ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க வேற யார் கூடயோ பேசி சிரித்து விளையாண்டு அந்த மாதிரியா இருக்கிறாங்க. இவங்களை வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி. என்னன்னு தெரில சார், நல்லா பெரிய ஆளாக வரணுன்ற எண்ணம்லாம் உள்ள பொண்ணு தான் சார். ஏன்னு தெரில சார், இப்படி இருக்காங்க சார், என்ன கொஞ்சம் பாருங்கள் சார். சார் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது சார், என் பொண்ணும் பழைய மாதிரி வந்தால் போதும் சார் அப்படின்னு கொண்டு வந்து சொல்கிறாங்க. அது நம்ம அதாவது இந்த சாமி ஆடிட்டெல்லாம் போய் சொல்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க நிறையா பேர். என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது, என் பிள்ளைய எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி. நிறையா சமயங்களில் பார்த்திங்கன்னா மாற வேண்டியது பெற்றோராக தான் இருப்பாங்க. குழந்தைகளாக இருப்பது ரொம்ப கம்மி இருக்கும், அவங்க பக்கம் இல்லாமல்லாம் இருக்காது. ஆனால் நிறையா மாற வேண்டியது பெற்றோராக இருப்பாங்க. அப்படி கொண்டு வந்து அந்த குழந்தைய அந்த பொண்ணை கொண்டு வந்து என்கிட்ட விடும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, மனதளவில் அது என்னன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அந்த இதை மட்டும் சொல்கிறேன், நான் எசன்ஸை மட்டும் சொல்கிறேன். மனதளவில் ஒரு ரிவெஞ்ச் வச்சுருக்கிறாங்க. ஓகே, யார் மேலே? பேரண்ட்ஸ் மேலே. அந்த ஏஜில் அப்போ அவங்களுக்கு வயசு வந்து ஒரு 17 அந்த வயசு இருக்கலாம், 16-17 வயசு இருக்கலாம். பேரண்ட்ஸ் மேலே ரிவெஞ்ச் வச்சுருக்காங்க சார். பேசிக்காக பேரண்ட்ஸ் மேலே கோபம் இருக்கும், ஒரு ஆதங்கம் இருக்கும், ரிவெஞ்ச். ஆனால் அது பகையாக மாற அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னமோ நடந்திருக்கணும் இல்லையா? அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க பேசும்போது இவங்களை நான் சும்மா விட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் பேரண்ட்ஸோடு வரும்போதெல்லாம் அவங்க கூட கேஷுவலாக பேசிட்டு வர்ற மாதிரி தான் வர்றாங்க. நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க வந்தாங்கன்னா பேரண்ட்ஸை வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு என் காரில் ஒரு லாங் டிரைவ் கூப்பிட்டு போயிட்டேன். ஒரு க்ளோஸ்டு ரூமில் வச்சு நான் அவ்வளோவா இன்னும் ப்ரெஷர் ஆகும். ஆமாம், ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்கள காரில் உட்காத்தி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு லாங் டிரைவ் போகிறது, போகும்போதே அப்படியே பேசிக்கிட்டே வர்றது. அப்படி வரும்போது அப்போ தான் அந்த பொண்ணு ஓப்பன் ஆகுது. என்னை ரொம்ப இது பண்ணியிருக்காங்க அங்கிள், அவங்கள சும்மா விடக்கூடாது. இந்த கோபத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, ரைட். ஆனால் இந்த கோபம் சரிதானா? இந்த ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற எண்ணம் சரிதானா? அப்போ அதை மாற்றணும் இந்த குழந்தைக்கு. மற்றதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸை பண்ணிக்குவோம், ஆனால் இந்த குழந்தைகிட்ட முதல்ல பண்ண வேண்டியது இந்த ஒரு எண்ணத்தை மாற்றி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வரும்போது அவங்களுக்கு என்ன ஒரு இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அவங்க ஒரு ரூரல் ஏரியா, பொம்பளை பிள்ளைக்கு என்ன பிஸ்னஸ்ஸு? அது எத்தனை வயசில் இந்த குழந்தை அந்த வயசில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சதே பெருசு. 16-17 வயசில் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு பிஸ்னஸ்ஸு அப்படின்னா அந்த வயசுலேயே ஏதோ பேசியிருக்கிறாங்க. அந்த வயசு 16-17 வயசில் ஏன்ட்ட வருதுன்னா அப்போ அதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியாச்சும் அவங்க அதை பேசியிருக்காங்க. அப்போ ஏன் அப்போ நாங்கள் மனுஷங்க இல்லையா, நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, அந்த குழந்தை ஏன் அப்போ கொஞ்சம் விலகி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த குழந்தை பையன் இருக்கிறான் இல்லையா, அந்த பொண்ணோட தம்பி இருக்கிறான் இல்லையா, தம்பி வந்து இப்போயே வந்து இந்த புக் லெண்டிங் மாதிரி புக்கு வாங்கி அதை வந்து வீடுகளுக்கெல்லாம் கொடுத்து அவன் இப்போயே அது ஏதோ காசு பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போ அதை செய்ய அனுமதிக்கிறாங்க. அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானே அங்கிள், அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டது, அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானே அங்கிள். அப்போ அவன் அதை பண்ணலாம்னா நான் ஏன் அங்கிள் எதுவும் பண்ணக்கூடாது, நானும் ஒரு ஜீவன் தானே அப்படின்னு. எனக்கு இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறதுனாலே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பேரண்ட்ஸு எப்படி என்னையை தேடி என்கிட்ட கூட்டு வந்தாங்கன்றது எனக்கு ஒரு ஆச்சரியம். கூட்டு வந்து விடணும்ல, இது பண்ணுங்கன்னு. அப்போ அந்த அளவில் அந்த பேரண்ட்ஸை நான் பார்க்கும்போது ஓகே, அப்போ குழந்தைகளை சரியாக கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு பேரண்ட்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு பேசும்போது தான் புரிஞ்சுக்கிறேன் இவங்க அந்த மாதிரியான மனநிலையில் இல்லை. அதுக்கு முன்னாடி சார் ஒரு சின்ன கேள்வி. இப்போ ஒரு வீட்டில் வந்து பல குழந்தைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஒரு குழந்தைக்கு ஒரு ஆசை தடைப்படலாம், பெற்றோர்களால் தடைப்படலாம்.
ஆனால் இந்த குழந்தை வந்து அந்த ஆசை நிறைய, அது வந்து நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நிறைய வீட்டில் வந்து ஒரு ஆசை தடைப்படும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த குழந்தை வந்து எதற்காக பெற்றோர் மீதே ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா சுற்றுப்புற சூழல் அப்படி இருக்குமா? ஆமாம், சுற்றுப்புறம் தான். அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்க அந்த மாதிரி பேசுறது இல்லை. வீட்டில் இருக்க அந்த பாட்டி தாத்தாக்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்கமாக இருக்க மாட்டேன்ற, நீ என்ன இப்படி தெரியுற, ஆம்பளை செய்யலாம் நீ செஞ்சிட முடியுமா, இப்படி அந்த பேசுனது அந்த குழந்தைக்கு வந்து இவங்க பேரண்ட்ஸ் வரப்ப கம்ப்ளைண்ட் சொல்லுது. பாப்பா போய் அப்பா அம்மாட்ட போய் பாட்டினே இப்படி சொல்கிறாங்க, தாத்தா அப்படி சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிற கேட்டுக்க அப்படின்றதோட இவங்க வேலையில் பார்க்க போயிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன கோபம் வருது, நம்ம சொல்கிறத பேரண்ட்ஸ் கவனிக்க கூட மாட்டேன்றாங்கன்ற கோபம் வருது. இப்போ பல ஆண்டுகளாக இருந்த கோபம் வந்து இறுதியில் பகையாக மாறுது. இது பேரண்ட்ஸ்க்கு தெரியல. தான் பொண்ணுக்கு தன் மேலே இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான கோபம் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியல முதல்ல. இதை நான் வெளிப்படையாக அவங்கள்ட்ட சொல்லலை. ஆனால் அதற்கு அவங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லி அதை பேசும்போது, குழந்தைங்க எல்லாரும் ஒன்று தான், அதில் ஆண் பெண் பேதம்லாம் இல்லை. இல்லையே சார், நாங்கள் எப்பவுமே அப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த குழந்தை அப்போ சொல்லுது, பாட்டி தாத்தா சொல்கிறப்ப சரி சரி தானே கேட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, என்ன யாருன்னா ஒரு எங்களுக்காக பேசி ஆகணும், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸ்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் வந்து பாப்பா பிஸ்னஸ் செய்வாளா செய்ய மாட்டாலும் தெரியாது, 16-17 வயசு, செய்வாளா செய்ய மாட்டாலும் தெரியாது. செய்றியாப்பா செய்யிப்பான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ உனக்கு என்ன தேவையோ அந்த சப்போர்ட்டை நாங்கள் பண்ணுறோம்னு மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ரொம்ப இயல்பாக அப்படி பேச ஆரம்பித்த ஒரு விஷயம் எங்கே வந்ததுன்றதான் ரொம்ப அந்த அந்த கவுன்சிலிங்கினுடைய முடிவு தான் எனக்கு ரொம்பவே இன்னைக்கு வரைக்கும் மனசோட நெருக்கமான ஒரு விஷயம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா, ஆண் பெண் அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா, அப்படி கம்பேர் பண்ணி பார்த்ததில் இன்னும் டீப்பாக போய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாளை பின்ன நீ ஒரு தொழிலே பண்ணிட்டா கூட உனக்கு வந்து ஏற்ற மாதிரி மாப்பிள்ளைலாம் எங்களால் பார்க்க முடியாது. 15-16 வயசில் இருக்க ஒரு குழந்தைகிட்ட பேச வேண்டிய பேச்சா அதுன்னா இல்லை. அது என்ன சொல்லுது, நாளைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில வந்தாச்சுன்னா 1000 பேர் என்னைய கல்யாணம் பண்ண வருவாங்க அங்கிள், அதை பற்றி இவங்களுக்கு என்ன இப்போ கவலை? அப்போ அந்த சப்போர்ட் வந்து உண்மையாக கொடுக்கல அவங்க பேரண்ட்ஸ் வந்து, கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, கிராண்ட் பேரண்ட்ஸ் இதை வந்து ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் இல்லை, நாம் இங்கே தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களால வந்து அவாய்ட் பண்ண முடியாது. தனிப்பட்ட முறையில் வந்துட்டு சொல்லு பாப்பா என்னாச்சு இன்னைக்கு, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவதற்கான நேரத்தை ஒதுக்குங்கன்னு மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், வேறு எதுவுமே இல்லை. தினமும் சேர்ந்து உட்கார்ந்து இரவு ஒருவேளை உணவை சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது தயவு செய்து யாருடைய ஃபோனும் அங்கே இருக்கக்கூடாது. ஃபோனை எல்லாம் கொண்டு போய் வச்சிடணும். சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது ஒவ்வொருத்தங்களா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடுங்க. இது பண்ணாலே போதும்ன்றதான் சொன்னது. அதே மாதிரி அவங்க அதுக்கு பிறகு ஒரு 2-3 இது போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவுன்சிலிங் அவங்களுக்கு போச்சு, அந்த பாப்பாவுக்கும் போச்சு, பேரண்ட்ஸ்க்கும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தது. ஆனால் மெயினாக பண்ண சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது. ஓகே, இதை செய்ததிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க ஃபேமிலியில் பார்க்க முடிந்தது. ஆண் வேற பெண் வேற அப்படின்றது வெறும் உடல் அமைப்பு மட்டும்தானே தவிர, மனது என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். ஆணுக்கு தனி மனசு, பெண்ணுக்கு தனி மனசுலாம் கிடையவே கிடையாது அப்படின்றத அந்த பேரண்ட்ஸுக்கும் சொல்லி, கிராண்ட் பேரண்ட்ஸை மாற்ற நம்மளால முடியாது, அது நம்ம தேவையும் இல்லை. யார் வந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம பேச முடியும். அப்போ அவங்கள்ட்ட சொன்னது, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த சப்போர்ட் மட்டும் கொடுங்க குழந்தைக்கு, அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ரொம்பவே சந்தோஷமாக எனக்கு கால் பண்ணி, அங்கிள் நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தையுடைய வாயின் மூலமாக நம்ம கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நமக்கு. பேரண்ட்ஸுக்கும் ஒரு மகிழ்ச்சி, மறுபடியும் நம்ம கூட பேசி நம்ம கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம். சார், இப்போது இது வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் வந்து அதிர்ச்சி. உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கவுன்சிலிங் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை கொண்டு வராங்களா பேரண்ட்ஸ்?
அப்படின்ற பிரச்சனை வந்து எதனா பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையனை கொண்டு வந்து விட்றாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான் சார், 10th படிக்கிறான் சார், போக மாட்டேன்றான், என்ன சார் பண்ண? பொதுவாக பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பையன்ட்டையோ அந்த பொண்ணுட்டையோ இருக்கிற தவறு மட்டும்தான் நம்மள்ட்ட சொல்லி கொண்டு வந்து விடுவாங்க. அதற்கு பின்னாடி இருந்த ரீசன்லாம் அதுக்கப்புறமேட்டு உட்காத்தி வச்சு பேசும்பொழுது தான் நமக்கு தெரிய வரும் என்ன ஏதுன்னு. அந்த பையனே அதே மாதிரி ஒரு லாங் டிரைவ் தான் கூட்டு போகிறேன். கூட்டு போகும்போது சார் இதில் எனக்கு ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ பேரண்ட்ஸ் வந்து எதுக்கு எடுத்தாலும் பையங்களை கவுன்சிலிங் கூட்டு வந்துடுறாங்களா? இப்போது அதாவது ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் தான் பசங்களுக்கு பிரைமரி கவுன்சிலர், அவங்க சொல்கிறதா அவங்க கேட்பாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து பசங்களை கவுன்சிலிங் கூட்டு வர்றது அப்படி நான் நினைக்கல. ஏன்னா என்கிட்ட வந்தவங்க யாரும் உடனே வந்த மாதிரி தெரியல. நாங்கள் பேசியெல்லாம் பார்த்தோம் சார். ஏன்னா ஸ்கூலுக்கு போகாது ஒரு சின்ன மைனர் பிரச்சனை தான். ஸ்கூலுக்கு போகாதது மைனர் பிரச்சனையாக நம்ம பார்க்கணும், நம்ம பார்வையில் இருக்குது. அந்த பேரண்ட்ஸினுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா 10th படிக்கிறான் அந்த பையன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான். அப்போ அவங்களுடைய பார்வையில் அது பெரிய ஒரு இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இதை நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருப்போம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பார்வையில் அது சாதாரணமாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இதுக்கெல்லாம் வர்றாங்களா கவுன்சிலிங் அப்படின்னு. ஆனால் அவங்க பார்வையில் அதை பார்க்கும்பொழுது அது பெரிய பிரச்சனை. அதனால தான் நம்மள்ட்ட வந்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க பார்வையில் பையன் 10th போகணும், போக மாட்டேன்றான், ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. டிரைவிங் கூட்டு போகிறேன். டிரைவ் கூட்டு போயிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது தான் என்னடா நடந்துச்சு தம்பி அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்கமானவங்க. ஆனால் இடையில கொஞ்சம் கேப் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இவர் என்னையை கூப்பிட்டு வர்றாரு, இந்த பையனை என்கிட்ட கூப்பிட்டு வர்றாரு. அப்போ என்னடா தம்பி என்னடா அப்படின்னு கேட்டால், 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிக்கிறான், அவன் நார்மல் பாய், நார்மலாக படிக்கிறான். 9th வந்து அவனை கொண்டு போய் எங்கே சேர்க்குறாங்கன்னா, இவனை வந்து ஆஸ் யூஷுவல் பேரண்ட்ஸுடைய ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. 10th நல்ல ஸ்கோர் வரணும், நல்லா வரணும், அதுக்கு 9th கொண்டு போய் சேர்க்குறாங்க. போன ஒரே நாளில் அந்த பையன் அந்த ஸ்கூலை விட்டு ஓடி வந்துட்டான், அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூலை விட்டே ஓடி வந்துட்டான். பஸ் ஸ்டாண்டில் நின்று இவங்க அப்பாவுக்கு ஃபோன் வருது, நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், நீங்கள் இப்போ வந்து என்னை கூப்பிட்டு போனாலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கையில் காசு இல்லை, அதனால பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே அவனால் வர முடியல. அப்போ அவங்க அப்பா உடனே திருப்பி போய் கார் எடுத்துகிட்டு போய் அவனை அங்கே வந்து கூப்பிட்டு வர்றாங்க. சரி ஒரு நாள் 2 நாள் சரியாக போயிடும்னு அவங்களும் நினைக்கிறாங்க. ஆனால் இது வளர்ந்துட்டே போயிடுது. அந்த பையனுக்கு வந்து அந்த ஸ்கூலில் விட்டு சரி வேறு வழி இல்லை, அந்த ரெசிடென்ஸ் ஸ்கூல் போகவே மாட்டேன்றான உடனே திருப்பி கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படித்தானோ அதே ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்க. இப்போ போகணும்ல பையன், இப்பையும் போக மாட்டேன்றான் ஸ்கூலுக்கு. இப்போ இதுக்கு தான் இப்போ என்கிட்ட வர்றாங்க. அவங்க வந்து அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காக என்கிட்ட வரல, பழைய ஸ்கூலில் போனால் போதும், ஸ்கூலுக்கு போனால் போதும், எந்த ஸ்கூலில் அவனுக்கு பிடிக்குதோ அந்த ஸ்கூலுக்கு போனால் போதும் தான் என்கிட்ட கொண்டு வந்து வர்றாங்க. அப்போ என்கிட்ட கொண்டு வரும்போது அப்போ சொல்கிறான், உனக்கு அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் பிடிக்கல வந்துட்ட ரைட்டு, இப்போ இந்த ஸ்கூலில் என்னடா தம்பி பிரச்சனை, போக வேண்டியதா, நீ ஏற்கனவே படித்த ஸ்கூல் தானே அப்படின்னா. அவன் விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸாக நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரான அங்கிள் எனக்கு அப்படியே வேர்க்குது, உடம்புலாம் நடுங்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அங்கிள், என்னால் உள்ளுக்குள்ளே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, என்னமோ பண்ணுது எனக்கு அப்படின்றது மட்டும் தான் அவனுடைய இதுவாக இருக்குது. அப்போ இதற்கு நம்ம என்ன பண்ண முடியும், என்ன நடக்குதுன்னு தெரியலங்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டி போயிட்டு உள்ளே உட்காந்துருந்தா ஓகேன்றான். ஒரு அம்மாவில் எவ்வளோ நேரம் உள்ளுக்கே உட்காந்துருக்க முடியும் ஸ்கூல்லே, அதுவும் 10th படிக்கிற பையன். முதல்ல ஸ்கூல் அத்தாரிட்டி வந்து அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவங்க இருந்தாலும் அந்த ஸ்கூலில் ஒரு 1 டே இருக்கட்டும் நாங்கள் கேட்டுக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருந்தால் அவன் மாட்டுக்கு இருக்கேன். ஆனால் என்ன கண் பார்வையிலே இருக்கணும் அந்த பையனுக்கு அம்மா. திருப்பி வந்துட்டா அடுத்த நாளைக்கு போக மாட்டேன்றான். அவங்க அம்மா வரல, போக மாட்டேன், என்னமோ பண்ணுது எனக்கு. சரி இது என்ன பண்ணுறது, எனக்கு உண்மையிலே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக இருந்தது. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா 2-3 விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த புல்லிங் சொல்லுவோம் நம்ம. ஆமாம், பெருசாக நீ அந்த ஸ்கூலுக்கு என்னமோ பெருசாக நீ என்னமோ சாதிக்க போகிறதா போயிருக்கிற, திருப்பி இங்கே தானே வந்திருக்கிற, அந்த அந்த பியர் குரூப்ஸுடைய புல்லிங் இது இருந்திருக்குது. அதை நம்ம தவிர்க்க முடியாது. இந்த பையன்ட்ட வேணால் நம்ம எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும், கூட இருக்கிற எல்லார்ட்டையும் போய் நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது.
அப்போ மாற்றத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னா இந்த பையன்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ இந்த பையனுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன். உங்கள் அம்மாவோட பெரிய ஆளாக நீ யாருன்னு நினைக்கிற? அம்மா பக்கத்தில் இருந்தால் பயம் இல்லைல்ல உனக்கு? அம்மாவோட பெரிய ஆளாக யாருன்னு நினைக்கிற? அம்மாவோட பெரிய ஆள்னா அப்பா. சரி, அப்பாவோட பெரிய ஆளாக யாருன்னு நினைக்கிற? அப்பாவோட பெரிய ஆள் அப்படின்னு யோசிச்சுட்டு தாத்தா பாட்டி. சரி, இவங்களெல்லாம் தாண்டி பெரிய ஆள்னா நீ யாருன்னு நினைக்கிற? சாமி அப்படின்ற முடிவா. சாமி நம்பிக்கை இருக்கா உனக்கு? இருக்கு. சாமி தான் பெரிய ஆள். சரி, உனக்கு பிடிச்ச சாமி எது? அவன் சொல்கிறான், எனக்கு பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும். பிள்ளையார் வந்து நான் எப்பயுமே நான் பிள்ளையாரை கும்பிட்டு தான் எப்பயுமே வீட்டை விட்டு வெளியே வருவேன். பிள்ளையார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் அந்த பையனுக்கு நான் சொன்னேன். அம்மா பக்கத்திலே இருந்தால் தைரியமாக இருக்கிற, அம்மாவை விட பெரிய ஆள்னு பிள்ளையார் நீ ஒத்துக்கிறியா? ஆமாம் ஒத்துக்கிறேன். இப்போ பிள்ளையார் உன் கூட எந்த உனக்கு பயம் இருக்குமா? இருக்காது. சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு விநாயகரை வாங்கி அந்த பையனை கொடுத்தோம். நம்பவே மாட்டோம். என்னெல்லாமோ செஞ்சு பார்த்து மாறாத பையன் அந்த சின்ன விநாயகர் இதை அவன் பேண்ட் பாக்கெட்டில் இப்போ வரைக்கும் வச்சுருக்கிறான். இப்போ அவன் +2 படிக்கிறான். இப்போ வரைக்கும் வச்சுருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் விஷுவல் கம்யூனிகேஷன் தான் அவன் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறான். இது முடித்த உடனே அந்த விநாயகர் அந்த சிலை சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் சிலையை எடுத்து பாக்கெட்டில் வச்சுருக்கிறான். அது அவனுக்கு அளப்பரிய ஒரு சக்தியை கொடுப்பதாக நம்புகிறான். பயம் இல்லைன்றான். ஸ்கூலுக்கு போகிறான். அவங்க அப்பாவும் அம்மா சார் என்ன சார் பண்ணீங்க? வெறும் ஒரு 25 ரூபா சார் அந்த விநாயகர் சிலை, அவ்வளோதான் சார். பேரண்ட்ஸுடைய எண்ணத்தை பாருங்கள். அதை பொருளோட தான் கம்பேர். அது இல்லை, எதில் அவனுக்கு பிடிமானம் இருக்குதுங்கிறது தான். எதில் நம்பிக்கை இருக்குது அந்த இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் எதுக்காக சார் நீங்கள் ஸ்மைலி வச்சுருக்கிறீங்க அப்படி என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஒருவேளை நானே மறந்துட்டாலும் என் முகத்தில் அப்பப்போ இது ஞாபகப்படுத்திட்டே இருக்குண்டே, சிரிடா, இந்த உலகத்தை சிரிக்க வை, நீ சிரி அப்படின்ற ஒரு எண்ணத்தை இது எனக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதே தான் அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ஒரு பிடிமானம் இருக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு இவர் காப்பாற்றுவார்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. ஆண்டவன் அம்மாவோட பெரியவங்க, அவங்க என் பக்கத்திலே இருக்கிறாங்க. அப்போ எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ற அந்த நம்பிக்கை இது இன்னைக்கு அந்த பையனை நல்ல வழியில் வச்சிருக்குது. எனக்கு இது இவ்வளோ சுருக்கமாக சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 கவுன்சிலிங் அந்த பையனுக்கு செட்டு போச்சு, தேவைப்பட்டுச்சு. இது என்னன்னு எனக்கு கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 6 சிட்டிங் தேவைப்பட்டது. ஓகே சார். ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது மகிழ்ச்சியாக எல்லாம் நம்பிக்கை தான். நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்னைக்கு இங்கே நம்ம உட்காந்துருக்கோமே, இது என்னது? நம்பிக்கை. அடிமனதில் எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் எல்லா வேலையுமே நடப்பதாக நான் நினைக்கிறேன். அப்போ அந்த குழந்தைக்கு அதில் நம்பிக்கை இருக்குது, இருந்துட்டு போகுது, அது ஒன்றும் தவறு இல்லை. அது அவனை கீழே இழுக்குதா இல்லை மேலே கொண்டு வருதா? மேலே கொண்டு வருது. சந்தோஷமாக இருக்கட்டும், அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே அழகாக இருக்கட்டும், அவ்வளோதான். இது யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாத ஒரு நம்பிக்கை வச்சுக்கட்டும். சார், இறுதியாக ஒரு கேள்வி. கவுன்சிலிங்கில் பல வகைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பல விதமாக கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த கார் கவுன்சிலிங் அதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? காரில் போனால் பேசலாம் அப்படின்னு என்ன காரணத்துக்காக சூஸ் பண்ணீங்க? கார் கவுன்சிலிங், இது பேரே நல்லா இருக்குது. இது பின்னாடி என்ன காரணம்? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே இது எங்கள் ஜெய் சார் கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான். ஓகே. சார் கூட லாங் டிரைவ் நாங்களாம் நிறையா போவோம். அப்படி போகும்போது அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் மனசு விட்டு நாம் பேசுவோம். அது மாதிரியான சந்தர்ப்பங்கள் நம்மை இலகுவாக்குறத நான் உணர்ந்திருக்கிறேன் பர்சனலாக. இப்போ அதுதானே மற்றவங்களுக்கும் இருக்கலாம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை கார் மீது நம்பிக்கை, கார் ரைடு போனா பதில் கார் மீது இல்லை, அந்த மாதிரி லாங் டிரைவ் போகும்போது அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். லாங் டிரைவ் நம்ம போனோம்னா நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் எப்போ வெளியே வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டிரைவ் போங்க, ஒரு டூர் போங்க, ஒரு ட்ராவல் பண்ணுங்க, உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அங்கே வெளியே வந்துடும். நீங்கள் மறைச்சலாம் உங்களை வச்சுக்கவே முடியாது. ட்ராவல் டயத்தை மட்டும் நீங்கள் உங்களை மறைச்சு கொள்ளவே முடியாது. முகமுடியில கலந்து போயிடும் எங்கேயாவது. நீங்களாக இருப்பீங்க. அப்போ நாமளாக இருப்பது ஒரு டிரைவில் அப்படிங்கும்போது அதை அங்கேருந்து இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்களுக்குமே அது ரொம்ப பிடித்ததாகவும் இருக்கும். ஒரு லாங் டிரைவ் போகிறது அப்படின்றது பிடிச்சதாகவும் இருக்கும். அப்போ அதை நான் எனக்கானதாக மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். நைஸ் சார்.
ரொம்ப நன்றி சார். நன்றி.